பாலிட்டிக்கலி கரெக்ட், அரசியல் ரீதியாக சரியானது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்காரு. என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்ப்போம். ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் சப்மிட் டு அத்தாரிட்டி பிகாஸ் தே ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்மிட்டட் டு கிரைஸ்ட். அதான் இங்கே அந்த 2ஆம் அதிகாரம் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தீமை செய்து, அதை அடுத்து ஒரு சொல்கிறார் பாரு, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது அந்த தண்டனையை பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன பெருமை உங்களுக்கு? செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்குற, ஆனால் நீங்கள் நன்மை செய்து அதனால் தண்டனை அனுபவிக்கும் போது எல்லாருக்கும் முன்பாக மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். ஒரு தப்பும் செய்யலை சார், அவர் போட்டு தேவையில்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறார், நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே முட்டாள் மனுஷருடைய அறியாமையை அடக்குவது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, முட்டாள்தனமாக செஞ்சிட்டோமே அப்படின்னு மற்றவர்கள் உங்களை குறித்து பேசும்படியாக இயேசு கிறிஸ்துவோடைய பெயரை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைகள் ஆனதால் எல்லா அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படியுங்கள். அதான் அவர் சொல்கிறார். எல்லாமே சொல்லிட்டாங்க, அதான் என்னத்தை பைபிள்லாம் ஏங்க படிக்கிறீங்க? அன்றைக்கி ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்காரு, ஹலோ எல்லாம் பெண் அடிமைத்தனத்தை கொடுத்துலாம் பேசுகிறீங்கள, பெண் விடுதலை, லிபரேஷன் ஆஃப் உமன், வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ், இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியில் பேசுகிறீங்கள, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு வந்து சொல்லியா அப்படின்னு சொல்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கு? 1ஆம் வசனம் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இப்போ மனைவினா அடங்கி தான் நடக்கணுமா? அடுத்து என்ன போட்டிருக்கு? மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அப்படின்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் பெண் அடிமைத்தனம் தானே? அதுக்கு ஒருத்தர் எழுதுகிறார், சார் தயவு செய்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பேசுங்க, கணவன் மனைவி உறவுனா என்னான்னு பேசுங்க அப்படின்னு ஒரே வரியில் போட்டார். எல்லா சைக்காட்ரிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எதிர்த்து சண்டை போடுறதுனால எந்த தீர்வுமே இருக்காது. அடுத்தவர் இங்கே எழுதிட்டு வர, அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியினால் அவங்களுக்கு நீங்கள் உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அவர்களுக்குரிய மரியாதையை கொடுங்க, நீங்கள் இவங்களுக்குரிய மரியாதையை கொடுங்க. இதுதான் எல்லா உறவும். பவுல் அதுக்கு தாண்டி ஒரு படி போய் சொல்கிறார், எல்லா மனுஷரையும் உங்களிலும் மேலானவர்களாக கருதுங்கள். இதில் எங்கே அடிமைத்தனம் வந்துடுது? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணித்திருந்தால், உங்களை சப்மிட் உங்களை ஒப்பு கொடுத்திருந்தால், இயேசுவுக்கே ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர், ஒப்புவிக்கிறேன் இயேசுவுக்கே நான் யாவற்றையும் ஒப்புவிக்கிறேன் அந்த பாட்டு இல்லையா? ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முற்றிலுமாக உங்களை ஒப்பு கொடுத்து விட்டால் மற்ற எல்லாருக்கும் நீங்கள் கனம் பண்ணுவீங்க. எப்போ நமக்கு கோபம் வருது? நான் பெரியவன், என்னைய பார்த்து என்ன பேச்சு பேசுகிறான் பார்த்தியா, என்ற நினைவு வரும்போது உங்களுக்கு கோபம் வரும். மற்றவர்களை இழிவானவர்களாக நினைப்பீர்கள், உங்களை விட தாழ்ந்தவர்களாக நினைப்பீர்கள், எல்லா விதமான வேலையும் நடக்கும். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு, எல்லாரையும் உங்களிலும் மேலானவர்களாக எண்ணுங்க. அப்போ கணவன் மனைவிக்கு கனத்தை கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு கனத்தை கொடுக்கணும். இது நிலையான ஒரு குடும்பமாக இருக்கும். இங்கே யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அடிமையாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவுக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்புவித்திருந்தால் நாம் எல்லா அதிகாரிகளுக்கும் ஒப்புவிப்போம். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீன மனிதருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதான் அவருடைய சித்தம். நீங்கள் எப்பொழுதும் நன்மை செய்ய மட்டுமே உங்களுடைய நோக்கம். True Christians submit to authority because they are first of all submitted to Christ. They use their freedom as a tool to build with and not as a weapon to fight with. உங்களுக்கு எல்லா விதமான சுதந்திரத்தையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். அதான் பவுல் சொல்கிறார், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாமும் தகுதியாக இருக்காது.
நான் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எப்படியெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நான் கட்டுவதற்கு பயன்படுத்துவேன். நான் அழிப்பதற்கான ஆயுதமாக அதை பயன்படுத்த மாட்டேன். நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணால் போடலாம், உங்களுக்கு சுதந்திரம் உண்டு, யாரும் கேட்க முடியாது. நீங்கள் 18 வயசுக்கு மேலே வந்துட்டீங்கன்னா யூ ஆர் ஃப்ரீ, யூ பிகம் அன் அடல்ட், யங் அடல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ கேன் மேக்கப் வாட் எவர் யூ வாண்ட், யூ கேன் ட்ரெஸ் ஹவ் எவர் யூ வாண்ட். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம், நீங்கள் என்ன வேணால் பேசலாம். எல்லா சுதந்திரமும் நாட்டில் சட்ட திட்டங்களில் இருக்குது. நீங்கள் குடிக்கலாம், கூத்தடிக்கலாம், ஊர் சுற்றலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அது தப்பு கிடையாது, சட்டத்தின்படி தவறு கிடையாது. இதெல்லாம் சட்டத்தின் சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாமும் தகுதியாக இருக்குமா? அதான் அவர் கேட்குறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக பயன்படுத்துவீர்களா, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளவர்களை உங்களுக்கு சுதந்திரத்தை கொண்டு மற்றவர்களை எதிர்த்து போராடி அழிப்பதற்காக பயன்படுத்துவீர்களா? They use their freedom as a tool to build with and not as a weapon to fight with. A good example of this attitude is Nehemiah, who willingly gave up his own rights that he might help his people and restore the wall of Jerusalem. நெகேமியா தீர்க்கதரிசி என்ன பண்ணார்? தன்னுடைய முழு சுதந்திரத்தையும் மக்களுக்கு கொடுத்தார். நீங்கள் உங்களுக்கு இப்படி இந்த சவத்தை நீங்கள் கட்டுங்க, இந்த பக்கம் வாழை நீங்கள் கட்டுங்க, எல்லா பக்கமும் அவர் என்ன பண்ணார்? எல்லா குடும்பத்தை சர்ச்சை கட்டுங்க, வாங்க நம்முடைய ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவோம், நீங்கள் ஒரு பணியை செய்யுங்க, நீங்கள் ஒரு பணியை செய்யுங்க. நம்ம சர்ச்சில் எப்போ பிரச்சனை வருது? செக்ரட்டரி ட்ரெஷரும் உட்காந்துக்கிட்டு என்னை தவிர நான் தான் செய்வேன், எந்த நாயும் செய்ய முடியாது, நான் தான் ஏன் இருப்பேன், 20 வருஷம் 30 வருஷம் நான் தான் செக்ரட்டரியாக இருப்பேன், நான் சொன்னதை நீ செய். ஆனால் நெகேமியா அப்படி சொல்லலை. அங்கே தான் பிரச்சனை வருது. நீங்கள் சபைக்கு போங்க, சபையை கட்டுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தீன மனிதருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இஃப் வி ஆர் சின்சியர்லி சப்மிட்டட் டு அத்தாரிட்டி ஃபார் த லார்ட்ஸ் சேக், கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் நாம் அதிகாரிகளுக்கு நம்மை ஒப்புவித்து பணிந்து நடக்கும்போது, தென் வி வில் ஷோ ஆனர் டு ஆல் ஹூ டிசர்வ் இட். யாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் மரியாதையும் கண்ணியத்தையும் கொடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய ஆசிரியர்களுக்கு, உங்களுடைய பேராசிரியர்களுக்கு, உங்களுக்கு மேலாக இருக்கிறவர்களுக்கு, நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுடைய அதிகாரிகளுக்கு மிகுந்த பணிவோடு நடக்க வேண்டும். நம்ம திமிராகவே நடக்கக்கூடாது. அப்பொழுது தான் நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். We may not agree with their politics or their practices, but we must respect their position. அவங்களுடைய அவருடைய அரசியலோ அல்லது அவருடைய பழக்க வழக்கங்களோ நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அல்ல அதை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். பட் we must respect their position. ஆனாலும் அவருடைய பதவிக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். We will also love the brotherhood, the people of God in the church. அதே மாதிரி சபையிலே இருக்கும் தேவனுடைய மக்களிடத்திலே சகோதரத்துவத்தை நாம் நேசிக்க வேண்டும். திஸ் இஸ் a recurring theme. இப்படி தான் நடக்கணும். ஏன்னா சபையில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அன்பு கூறலாம் முடியாது. உங்களுக்கு எதிரான காரியத்தை செய்வார்கள். முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. நேரில் பேசும்போது அவங்கள புகழ்ந்து பேசுவாங்க. அப்படியே பின்னாடி போய் அன்றைக்கி ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான் மட்டுக்கு, அன்றைக்கி பாம்பு வைக்கணும்னு ஒருத்தன் சொன்னான். ஒருத்தன் வந்து என்கிட்ட சொல்கிறான், இந்த ஐயரெல்லாம் பாம்பு வச்சு கொல்ல மாட்டேங்கிறாங்க பாரு அப்படின்னு என்கிட்ட சொல்கிறான் ஒரு ஆள். நான் வந்து பேசாமல் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். பிரசங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் என்ன சொல்கிறான், பாஸ்டேட் கமிட்டியில் அவன் பாம்பு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பாம்பு வைக்கணும்னு சொன்னவனே பிசி மெம்பர் ஒருத்தன் தான். பிசி மெம்பரில் இருக்கவன் தான் பாம்பு வைக்கணும்னு சொன்னவனே. இந்த ஐயர்லாம் இப்படி பொய் புளி எடுத்துடுறானே, இவனெல்லாம் பாம்பு வச்சு கொல்ல மாட்டாங்கிறாங்களா அப்படின்னு சொன்னது பிசி மெம்பர். நான் கேட்டுட்டு தலையாட்டிக்கிட்டு பேசாமல் அங்கே பிரசங்கத்தை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கே போய் என்ன சொல்லிவிட்டான், பாம்பு வைக்கணும்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவனை என்ன செய்ய சொல்கிறா? இந்த மாதிரிலாம் நடக்கும். அவனையும் நம்ம கூப்பிட்டு சிரித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். வாடா தம்பி, நீ ஏன் அப்படி சொல்லிட்டு போயிட்ட அப்படின்னு தான் பேசும். இங்கே எப்படி பிரதர்ஹுட் அன்பு கூடுவது, சகோதரத்துவத்தை எப்படி நாம் அன்பு கூறுவது, இதெல்லாம் செய்யணும். ஏன்னா இருளிலே தான் வெளிச்சம் பிரகாசிக்கும். வெளிச்சத்தில் வெளிச்சம் எங்கே பிரகாசிக்கிறது? கிரிக்கெட் கிரவுண்டை சுற்றி வெளிச்சம் போட்டிருக்கான், நடுவில் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு போனால் அவனை என்ன சொல்லணும், பைத்தியக்கார பிள்ளைப்படாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இருளிலே வெளிச்சம் இருந்தால் தான் எல்லாருக்கும் தேவை.
அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆகவே நம்மை சுற்றி இந்த மாதிரிலாம் உங்களை பற்றி மக்கள் பொல்லாங்கானவைகளை பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுமா? சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்கிறார் இயேசு சொன்னார். மக்கள் உங்களை குறித்து பொல்லாங்கானவைகளை பேசுவார்கள், அதனாலே நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படிங்கிற. ஏன்னா நீங்கள் தேவனுடைய புத்திரர். பச்சை மரத்துக்கே இதை செய்தால் பட்டை மரத்துக்கு செய்ய மாட்டாங்களா? இயேசு என்ன சொன்னாங்க? என்னென்ன கேவலப்படுத்த முடியுமோ, உலகத்திலே தகாத வார்த்தைகளிலே மிக மோசமான வார்த்தைகள் என்ன இருக்கோ அதை இயேசுவை பற்றி சொன்னாங்க. அவர் எதற்காக வந்தார்? உலகத்தின் மக்கள் பாவ சுமையிலே அழிந்து போகிறார்கள், அவர்களை மீட்பதற்காக வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியார். அதான் இயேசு கிறிஸ்துவோடைய நோக்கமே தான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பது தான் அவருடைய வேலை. அந்த வார்த்தை வந்தவரை அவர் என்ன பாடுபடுத்துனாங்க? அப்போ என்ன சொல்கிறாரு? நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவீர்கள். மக்கள் பலவிதமான பொல்லாங்கான காரியங்களை பேசும்போது நீங்கள் சந்தோஷப்படுங்க. திஸ் இஸ் எ ரெக்கரிங் தீம். இப்படி தான் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். சர்ச்சிலே தான் நடக்கும். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே ஏட்டி இப்படியே பேசுவானோ, இப்படி தான் வாழ்க்கை நடக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அன்பு கூர்ந்து கொண்டே இருங்க. தொடர்ந்து மரியாதையும் கண்ணியும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே என்ன சொல்கிறாங்க? மனுஷருடைய புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. பவுல் தான் சொல்கிறாரு, நீ தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கிறார். இந்த மாதிரி உயர்ந்த கருத்துக்களை வேறு யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எத்தனை புஸ்தகத்தை வேணால் படிங்க, எவ்வளோ நியூஸ் பேப்பர் வேணால் படிங்க, எவ்வளோ யூடியூப் சேனல் வேணால் பாருங்கள், இந்த கருத்துக்கள் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அப்பேற்பட்ட அற்புதமான கருத்துக்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நீங்கள் கை கொண்டால் நிச்சயமாக உலகத்திலே உன்னதமான இடத்திலே ஆண்டவர் உங்களை வைப்பார். வேறு யாருமே உங்களை அந்த உயரத்தை கொண்டு போக முடியாது. இந்த வசனங்கள் நீங்கள் தினமும் படிங்க. திரும்ப திரும்ப நம்ம இந்த வசனம் சுற்றிக்கிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு மனதிலே நல்லா பதியும். One way we show love to the brotherhood is by submitting to the authority of the powers that be, for we are bound together with one another in our Christian witness. கிறிஸ்துவ சாட்சியாக நாம் ஒருவரோடு ஒருவர் பிணைக்கப்பட்டிருப்பதினாலே அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு நாம் நம்மை ஒப்புவித்து அவர்களுக்கு சகோதரத்துவ அன்பை நாம் காண்பிக்க வேண்டும். We honor the king because we fear God. இறைவனுக்கு நாம் பயப்படுவதனால தான் நான் ராஜாவுக்கு மரியாதை கொடுக்கிறோம். It is worth noting that the tenses of these verbs indicate that we should constantly maintain this attitude. நம்முடைய வாழ்க்கையை நெறியே இப்படி தான் இருக்கணும். நம்ம விட எல்லாருமே உயர்ந்தவர்களாக நினைத்துக்கோங்க. ஒரு அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழான வேலைகளை செய்தாலும் சரி, அவர்களை உயர்ந்தவர்களாகவே நினைங்க. இந்த இவன் கமல்ஹாசனோட ஒரு படத்தில் ஒரு ஸ்வீப்பர் ஒருத்தரை போய் கட்டிப்பிடிப்பார்ல, வசூல் ராஜாவா, அதுவே ஸ்வீப்பர் ஒருத்தர் தரையை பெருக்கிட்டு இருப்பார். அவர் போய் கட்டிப்பிடிப்பார். என்ன நீங்கள் பெருக்குங்கண்ணே, நீங்கள் இல்லைன்னா நாங்களாம் இருக்க முடியுமாண்ணே? இந்த ஆஸ்பத்திரியே சுத்தமாக இருக்குன்னா உங்களால் தானே. ஏதோ தெரியாமல் கால் வச்சுட்டேன்னா, ஐயய்யா கால் தெரியாமல் வச்சுட்டேனே, போங்க தம்பி, நீங்கள் பலவித வேலையில் இருப்பீங்க, நான் தொடச்சிடுறேன் தம்பி அப்படிம்ப. ஒருவருக்கு ஒருவர் மரியாதை கொடுங்க, கண்ணியம் கொடுங்க, உயர்ந்த இடத்துல வைங்க. இதான் பைபிள் சொல்லுது. இதை தொடர்ந்து உங்களுடைய ப்ராக்டிஸாகவே இருக்கணும். அதான் என்ன சொல்கிறாரு? கீப் லவ்விங் த பிரதர்ஹுட், கீப் ஃபேரிங் காட், கீப் ஆனரிங் த கிங். வி ஷுட் கான்ஸ்டன்ட்லி மெயின்டைன் தீஸ் ஆட்டிடியூட்ஸ். நம்முடைய மனப்பாங்கு இப்படியே தான் இருக்கணும். நாம் திரும்ப திரும்ப சிந்தித்து இந்த மனப்பாங்கை நாம் பராமரிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்கணும்? பாலிட்டிக்கலி கரெக்ட். நம்ம எந்த விதத்திலையும் மாறிடக்கூடாது. எல்லாருக்கும் மரியாதையும் கண்ணியத்தையும் கொடுக்க வேண்டியது தான் நம்முடைய வேலை. அதுக்காக என்ன சொல்கிறாரு இந்த வசனம்? 1 பேதுரு 2:17 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். என்ன ராஜாவை மட்டும்தான் கனம் பண்ணும் போடல, உங்களுக்கு மேலான இருக்க அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி டெப்டி டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர், டைரக்டர் இவங்களுக்கெல்லாம் சொல்லலை. டைரக்டர் ஜென்ரல் அப்படி தானங்க போகணும், அப்படி கிடையாதுங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்க, உங்களுக்கு கீழானவர்களையும் கனம். உலக மக்களே இதை சொல்கிறாங்க பாரு. இந்த படத்தில் கமல்ஹாசன் அந்த படத்தில் கதை எழுதியிருக்காங்க. பல விதமான சிந்தனைகள் அடிப்படையில் தான் ரொம்ப கதையெல்லாம் எழுதுவாங்க.
அதனால் ஒரு சில அறிஞர்கள் தான் இந்த மாதிரி நல்ல நோக்கங்களையும் நல்ல எண்ணங்களையும் மக்களிடத்திலே பரவ செய்வார்கள். சில பேர் நம்ம மத வெறியையும் சாதி வெறியையும் நோக்கத்தில் சில பேர் படங்களுக்கு திரைக்கதை வசனங்கள்லாம் எழுதுவாங்க, மக்களிடத்திலே பிளவை ஏற்படுத்துவதற்காக. ஆனால் இந்த பைபிள் நம்முடைய ஆண்டவருடைய வசனம் உயர்ந்த நெறிகளை தான் போதிக்கிறது. இந்த உயர்ந்த நெறிகளை தான் மக்கள் எடுத்துக்கிற முடியும். வேறு எந்த இடத்துலையும் இந்த உயர்ந்த நெறிகள் கிடையாது. இந்த உயர்ந்த நெறிகள் மற்ற வேதங்கள் என்ன சொல்லுது? அவன் கீழானவன், காலில் இருந்து பிறந்தவன். அன்னைக்கு சீமான் சொல்கிறான்ல, என்னுடைய கால் வலிமையாக இருந்தால்தான் என்னுடைய உடம்பு முழுவதும் வலிமையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஆதி திராவிடர்கள், பட்டியல் இனத்தவர்கள் வலிமையாக இருந்தால்தான் இந்த சமுதாயம் வலிமையாக இருக்கணும்னு சொல்கிறான். அப்போ பட்டியல் இனத்தவர்களும் உன் காலும் ஒன்றாய எவ்வளோ கேவலமான பேச்சு பேசுகிறான் பாரு. அடுத்தவர்களை இழிவாக பேசுவது நிச்சயமாக வெல்ல முடியாது. அது இறைவனுடைய ராஜ்யத்தின் கொள்கையே அல்ல. நீ எப்படி சுத்தம் வந்தாலும் இறைவனுடைய கொள்கை தான் ஜெயிக்கும். ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் அவருடையது. இந்த ராஜ்யத்தை அரசாளுகிறவர், பூமியை அரசாளுகிறவர் அவர். அவருக்கு விரோதமாக பேசுகிற எல்லாரும் அழைக்கப்படுவார்கள். அவருடைய கருத்து வெல்லாது. அதான் நம்ம இதில் சொல்லுவாங்கள்ல, வாய்மையே வெல்லும்னு. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும். கவுற மாதிரி தெரியும், கவ்வும் கொஞ்ச நேரத்தில். ஆனால் இறுதியில் வாய்மையே வெல்லும். என்றைக்கும் உண்மை தான் ஜெயிக்கும். ஆகவே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஷோ ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன். அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுங்க. லவ் த பிரதர்ஹுட் ஆஃப் பிலீவர்ஸ். விசுவாசிகளிடத்திலே சகோதரத்துவத்தை நேசியுங்கள். ஃபியர் காட். தேவனுக்கு பயந்து நடங்கள். இன்றைக்கி இறைவனுக்கு பயப்படாதனால தான் அத்தனை விதமான துன்மார்க்கமான காரியம் நடக்குது. ஒரு சபையில் இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை வருது சகோதரர்களுக்குள்ளே, உடனே என்ன பண்ணுறான்? போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அங்கேயே தாறுமாறாக பேசுகிறான். அன்றைக்கி ஒருத்தர் பேசினால சபை நடந்துட்டு இருக்கும்போது எந்திரிச்சு கத்துறாரு. பற்றியா ஏன் கத்துறான்னா, இறைவனுக்கு பயப்படும் பயம் அவருக்கு இல்லை. இறைவன் பொல்லாப்பு செய்கிறவர்களுக்கு, துன்மார்க்கம் செய்கிறவர்களுக்கு தக்க தண்டனை உடனே வராதனாலே மனுஷருடைய இருதயம் அவர்களுக்குள்ளே திணவெடுத்து போயிருக்கிறது. இறைவன் உடனே கொண்டுட்டான்னா என்ன இருக்கும்? பயப்படுவான்ல. ஆனால் நீதியும் நியாயம் அதுவும் இல்லை. அவர்கள் கிருபையின் காலத்தை தேவன் கொடுக்கிறார். அப்போ இறைவனுக்கு பயப்படுகிறாரா பயப்படாவில்லையா என்பதை 5 ஆண்டுகள் பார்க்குறார். 6 ஆண்டுகள் சில காலம், குறிப்பிட்ட காலம் இறைவன் வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் தண்டனை அணிவிக்கும் போது என்ன சொல்கிறான்? ஐயோ கடவுள் கண்ணு இருக்கா, என் குடும்பம் இப்படி போச்சே. ஏற்கனவே உனக்கு நீ நல்லா இருக்கும்போதே உனக்கு சொன்னேன், நீ கேட்க மாட்டோம் என்றாய். நம்ம நல்லா இருக்கும்போது, சுகமாக இருக்கும்போது, சௌகரியமாக பண வசதிகளோடு இருக்கும்போது, சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கும்போது ஆண்டவரை மதிக்க மாட்டோம். அதான் இங்கே சொல்கிறார், ஃபியர் காட். கணவன் மனைவியை மதிக்க மாட்டான் நல்லா இருக்கும்போது. அதனால் கணவன்களே மனைவியை நேசிங்கள்னு பைபிளில் போட்டிருக்கு. மனைவி கணவனை நேசிக்க மாட்டா, நல்லா இருக்கும்போது மனைவிகளே கணவனை நேசிங்க அப்படின்னு போட்டிருக்கு. இன்றைக்கி பிரச்சனையே என்ன? எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பிரச்சனை என்ன? போலீஸ் ஸ்டேஷன் கேஸு. நியூஸை பார்த்தா புருஷன் செத்து கொண்டு போகிறான், விஷத்தை வச்சு கொண்டுறா, பொண்டாட்டி கரண்டியை வச்சு அடித்து கொண்டு போகிறான். காரணம் என்ன? கணவன் மனைவி நேசிக்கவில்லை, மனைவி கணவனை நேசிக்கவில்லை. இந்த அன்பு என்பது இல்லை. இறைவனை நேசிக்கும் நேசமும் இல்லை, பயமும் இல்லை. நீங்கள் ஒருவரை ஒருவர் உயர்வாக நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததினாலே உயர்வாக நினைக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணித்து கொண்டதினாலே உயர்வாக நினைக்கிறீர்கள்னு போடுறார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் மைய கருத்து. நீங்கள் இறைவனுக்கு உங்களை ஒப்புவித்திருந்தீர்கள் என்றால் எல்லாரையும் மதிப்பீங்க. நீங்கள் யாரையுமே மதிக்கலாம், உங்களுக்கு சட்டுன்னு கோவம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள். அப்போ என்ன சொல்கிறாரு? ஷோ ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன், லவ் த பிரதர்ஹுட் ஆஃப் த பிலீவர்ஸ், ஃபியர் காட், ஆனர் த கிங். கடவுளுக்கு பயந்து நடங்க, ராஜாவுக்கு மரியாதை கொடுங்க அப்படிங்கிறாரு. சம்திங் டு பாண்டர் டுடே. வென் யூ ஆர் இன் அ பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டி, நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது, வாட் டு யூ டூ ட்ரை டு ஏர்ன் த ரெஸ்பெக்ட் ஆஃப் தோஸ் அண்டர் யுவர் லீடர்ஷிப்? உங்களுக்கு கீழாக வேலை பார்ப்பவர்களிடத்திலே மரியாதையை சம்பாதித்துக் கொள்வதற்காக நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு. நாம் ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது நம் கீழே இருக்கிறவர்களை எப்படி நாம் நடத்துகிறோம்? அவர்களை கண்டிப்போடும் அன்போடும் ஒழுக்கமான நெறிகளிலே நடத்த வேண்டிய கடமை நமக்குள்ளது. உரிய எச்சரிக்கையை நம்ம கொடுத்துடணும். இதனாலே நீங்கள் நிச்சயமாக அழிந்து போவீர்கள். உங்களுடைய வழிகளை திருத்த வேண்டியதுன்னா அழிந்து போவீர்கள். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் உண்டு. நீங்கள் எப்படி வேணால் வாழலாம். நீங்கள் திருடலாம், பொய் சொல்லலாம்,
அசிங்கமான காரியங்களை செய்யலாம். ஆனால் நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் அழிந்து போகும் என்பதை நீங்கள் எச்சரிக்க வேண்டும். ஆனால் அதை அன்போடு சொல்ல வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்மளும் நமக்கு மேலே இருக்க அதிகாரிகளுக்கு பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்? கிறிஸ்துவுக்கு உங்களை நீங்கள் ஒப்புவித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து செய்தது போல நீங்களும் செய்யுங்க. கிறிஸ்து எப்படி அதிகாரிகளுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார்? இயேசுவை சோதிக்கிறதுக்கு வந்தாங்களா? ஆண்டவரே, இந்த காசை பார்த்தீங்களா? காசில் என்ன இருக்குது? மேலே ராஜா படம் போட்டிருக்கு, கீழே என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? இவங்களுக்கெல்லாம் எதுக்கு நம்ம வரி கொடுக்கணும்? ராயனுக்கு நம்ம வரி கொடுக்கணுமா? ராயன்னா யார்? இத்தாலி நாட்டு அரசன், ரோம நாட்டு அரசன் சீசர். ராயன்னா சீசர், ஜூலியஸ் சீசர் இருந்தார்ல. அப்போ இஸ்ரேல் நாட்டை சீசருடைய ஆட்சி தான் நடக்குது, ரோம நாட்டிலேருந்து. அப்போ என்ன சொல்கிறாங்க? புரட்சிக்காரர் இயேசு கிறிஸ்து, யூதர்களின் ராஜா. ஆண்டவரே, நீர் யூதரின் ராஜான்னு நாங்களாம் ஏற்றுக்கிறோம். இவன் என்ன பெருசாக காசு அடித்து விட்டுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு நம்ம காசு கொடுக்கணுமா, வரி கொடுக்கணுமா அப்படின்னு இயேசுவை சோதிக்கிறாங்க கேட்குறாங்க. இயேசு என்ன சொல்கிறாரு? இந்த மேலெழுத்தும் சொரூபமும் யாருடையது? அது ராயனுடையது, சீசருடையது. அப்போ சீசருடையது சீசருக்கு கொடு, மக்களுடையது கடவுளுடையது கடவுளுக்கு கொடு. அப்போ சீசருக்கு மரியாதை கொடு, கடவுளுக்கு மரியாதை கொடு. ஆட்சியை தேவன் மாற்றும் போது நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, இந்த பிஜேபி நாசமாக போகணும், இந்த மோடி நாசமாக போகணும், இப்படிலாம் ஜெபம் பண்ணவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் யாரும் நாசமாக போகணும்னு ஜெபம் பண்ணவே முடியாது, ஜெபம் பண்ணவே கூடாது, அது ஏற்கவே படாது. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படட்டும். என்ன காரியத்திற்காக நீர் இவர்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீர்கள், ஆனாலும் உம்முடைய மக்கள் துன்பப்படுவதை பாரும், நீர் எங்களுக்கு இறங்கும். அப்படி தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க முடியும். யாரையும் நீங்கள் சபிக்க முடியாது, யாரையும் ஒழிக்க முடியாது, தீதான காரியங்களை இறைவனத்தில் வேண்ட முடியாது. ஏன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு உங்களை சமர்ப்பித்திருக்கிறீர்கள், உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அப்படின்னா உங்களுடைய மேலாத அதிகாரி எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க, கண்ணியத்தை கொடுங்க. அதே நேரத்தில் துன்மார்க்கமான ராஜாவை படைத்ததும் அவர் தான். அவருக்கு தெரியும் எதுக்கு பார்வோன் காலத்தில் 400 ஆண்டுகள் மக்கள் சிறைப்பட்டு போயிருந்தார்கள். அவன் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆண்டவர் கைவிட்டுட்டார். நீங்கள் செய்த தவறுகள், நம்முடைய முன்னோர்கள் செய்த தவறுகளுக்கான தண்டனைகளை நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு. எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ தேவன் அதான் 1ஆம் வசனம் பார்த்தீங்களா? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அதை படிக்கலையா? நீங்கள் படிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். ரொம்ப அற்புதமான வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இருக்கா? இதில் எப்படி போட்டிருக்கு பாரு, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், நீங்கள் கவலைப்படும் போது, அவல நிலையில் இருக்கும்போது, கஷ்டப்படும் போது, போராட்டத்தில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறீர்களா? என்னுடைய முன்னோருடைய பாவத்தின் காரணமாக நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன், என்னுடைய பாவத்தின் காரணமாக நான் இந்த நிலைக்கு வந்துட்டேன், மிக பாதாளமான நிலையில் ஆண்டவரே நான் போய்விட்டேன், தயவு செய்து என் மீது உங்களுடைய தயவு கூறுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கெஞ்சும்போது, எவ்வளவு பொல்லாத அரசனாக இருந்தாலும், எவ்வளோ பொல்லாத அதிகாரியாக இருந்தாலும் தப்பி போவதற்கான வழியை உங்களுக்கு உண்டாக்குவார். அந்த நாட்டையே திருத்தம், அதெல்லாம் உன்னுடைய வேலை இல்லை. ஆண்டவரே, நீர் இங்கே அதிகாரியை மாற்றும், இந்த ராஜாவை மாற்றும், வேறு அரசாங்கத்தை கொண்டு வரும், வேறு பிரதமரை தர, இதெல்லாம் உன் வேலையே கிடையாது. உனக்கு என்ன வேணும்? அதான் சொல்கிறேன், ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆண்டவரே, அவன் எதுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கான், அவன் என்ன விஷயம் அப்படின்னு பேதர் கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறான்? நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ போய் வேலையை பாரு, உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டே என்னை பின்பற்றி வா, அதை பற்றி நீ யோசிக்காத, உனக்கு என்னையா வேணும்? ஆண்டவரை நான் பார்வையடைய வேண்டும், அதான் முக்கியம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, இவ்வளோ கூட்டம் போதே என்னை வாயடிக்க சொல்கிறாங்களே, அவங்க பேசாமல் இருக்க சொல்லுங்கள், எனக்கு நல்ல பாதையை காட்ட சொல்லுங்கள், சுற்றி என்னை தொந்தரவு பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும், போ, அவ்வளோதான். அங்கே கூட்டமாக இருக்குது, கத்துறான், 4 பேர் வாயடைக்க சொல்கிறான், நடந்து போக சொல்கிறான். அவன் கேட்ட என்ன கேட்டிருக்கலாம்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ட்ரெஸ்ஸு இல்லைங்க, வீடு ஒன்று கொடுங்க, ஒரு ஊனமுற்றோர் சான்றிதழ் கொடுங்க, மாதம் 2500 பணம் கிடைக்கிற மாதிரி செய்யுங்க, இந்த ரோட்டில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு தள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு வண்டி கொடுங்க, கையில் ஒரு குச்சி ஒன்று கொடுத்தீங்கன்னா நான் போவேன், இல்லைன்னா எனக்கு நல்ல சாப்பாடு மாதம் எனக்கு சாப்பாடு வர மாதிரி செய்யுங்க, நான் கையை நீட்டினா நல்ல நல்ல காசு, தங்க காசு விழுகிற மாதிரி செய்யுங்க. எவ்வளவோ அப்ளிகேஷன் இருக்குது.
எவ்வளோ கேட்டிருக்கலாம்ல. அவன் என்ன கேட்டான்? உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீ கேட்கிற விதத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை முழுவதுமாக சமர்ப்பித்திருந்தீர்கள் என்றால் அதை மையமாக வைத்துக்கொண்டு அனைவருக்கும் கண்ணியத்தை கொடுங்க. யாரையும் கேவலமாக பேசாதீங்க, திட்டாதீங்க, அவங்கள ஒளிந்து போகணும்னு சொல்லாதீங்க. எந்த அரசனையும் கொடுத்து பேசக்கூடாது. எந்த அரசனுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னை சிந்தனை. எவ்வளோ அற்புதமான காரியம் பார்த்தீங்களா?